ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்போட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்த்துட்டோம். அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ ஒர்க் ஷாப்னா இதுலயே தெரியுது. இங்க வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல தான் என்ன இருக்கும்னா வேலை வந்து இருக்கும். அப்ப இந்த டிஎல் அண்ட் ஏசில என்ன தெரியுது? டிஎல்னா ட்ரெயின் லைட்டு, ஏசினா ஏர் கண்டிஷன் தெரியும், ஏர் கண்டிஷனர்னு தெரியும். அப்போ ஒர்க் ஷாப்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ ரிப்பேர் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சுருக்கமா சொல்ல போனா ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் வருதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபால்ட்டை சரி பண்றது, அந்த ரிப்பேர் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் தான் யாருக்கு இருக்கும்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்புக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜாபுக்கு ட்ரைனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்காது. ஓகே. ஸோ போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா டியூட்டி டைம் வந்து ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஷிஃப்ட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ற மாதிரியும் இதுல இருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கான அலவன்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி டிராவல் அலவன்ஸும் உங்களுக்கு இதுல கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஒர்க் ஷாப்ல இருந்துதான் வேலை பார்க்க போறீங்க. சோ இதுல வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்காது. ஓவர் டைம் எதுவுமே இருக்காது. மார்னிங் டு ஈவினிங் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வேலை இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ பிக்ஸடா ஒரு டைம்ல தான் என்ன இருக்கும், மார்னிங் டு ஈவினிங் மாதிரி தான் ஒர்க் இருக்கும். அப்ப கேர்ள்ஸுக்கு வந்து இது என்னவா இருக்கும்னா சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? சோ இதுலயும் கொஞ்சம் ஹெவி ஒர்க், பிசிக்கல் ஒர்க் எல்லாமே இருக்கு. பட் மார்னிங் டு ஈவினிங் ஷிஃப்ட் எதுவுமே கிடையாது. டிராவல் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆகி உள்ள போனீங்கனாலும் என்ன இருக்கும்னா கொஞ்சம் லைட்டான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மத்தபடி ஹெவியான ஒர்க் வந்து கேர்ள்ஸுக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. சோ வாரத்துல ஒரு நாள் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும். ஓகேவா? சோ 1 டே வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கும். ஓகே. சோ இப்போ இதோட ஜாப் நேச்சர் பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்றது. ஓகேவா? சோ இதுல பாருங்க, an assistant TL and AC workshop job in the Indian Railways primarily involves assisting in the maintenance and repair of train lighting and air conditioning system within a railway workshop. ஓகே. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரயில்வே ஒர்க் ஷாப்புக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெயினோட லைட் இருக்கு இல்லையா? சோ லைட்டா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், இதை வந்து ரிப்பேர் பாக்குறது, இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை தான் யாருக்கு இருக்கும்னா இந்த அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்புக்கு இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இந்த வேலை வந்து இருக்கும். ஓகேவா? சோ ட்ரெயினோட லைட்டு, ஃபேனு, ஏசி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து ரிப்பேர் பண்றது, மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஓகே. ensuring their proper functioning, கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, and compliance with safety standards under the supervision of senior technicians. ஓகேவா? சோ உங்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சீனியர் டெக்னீஷியன் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ பிளாங்கா ஒரு எக்ஸாம் எழுதி உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃப்ரெஷரா இருப்பீங்க. சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த டைம்ல அந்த டெக்னீஷியனுக்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் டியோட வேலையே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் தான். எல்லா போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க டெக்னீஷியனு, ஜேஇ இவங்களுக்கு எல்லாம் யாரா போவீங்கன்னா ஒரு அசிஸ்டண்டா போவீங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதி எஸ்எஸ்சி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரமோஷன் வாங்கிக்கலாம். ஓகே. சோ பேசிக் மெயின்டெனன்ஸ் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்கிங் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஒயர் எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆகி இருக்கா, அதுக்கப்புறம் டேமேஜா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்றது, ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ ரீப்ளேசிங் ஓன் அவுட் பார்ட் லைக் பல்பு, ஃபியூசஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் பெல்ட். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்றது, ரிப்பேர் ஆன இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றது. அப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்றது, ட்ரபிள் ஷூட்டிங் மைனர் ஃபால்ட் அண்ட் பெர்ஃபார்மிங் பேசிக் ரிப்பேர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, அட்வான்ஸ்டு ரிப்பேர்னா என்னன்னா அசிஸ்டிங் சீனியர் டெக்னீஷியன். ரொம்ப பெரிய ரிப்பேர் ஏதாவது வருது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு பெரிய ரிப்பேர், ஒரு ஏசில வந்து ஒரு பெரிய ரிப்பேர் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அந்த பெரிய ரிப்பேரை வந்து நீங்க தான் சரி பண்ணணும், உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய டெக்னீஷியன் இருப்பாங்க, சீனியர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோசிங் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வித் ஏசி சிஸ்டம் இன்க்ளூடிங் ரெஃப்ரிஜரண்ட் லீக்ஸ், கம்ப்ரஸர் மால்ஃபங்க்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல்
கண்ட்ரோல் ப்ராப்ளம். ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாரி பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறது, அதே மாதிரி எப்படி வந்து ஒர்க் பண்றாங்கங்கிறத கரெக்ட்டா பாக்குறது எல்லாமே அதாவது எப்படி ஒர்க் பண்றாங்கங்கிறத பார்த்து கத்துக்கிடுது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? Supporting in the repair and replacement of major AC components like condenser, evaporate and control modules. ஓகேவா? ஸோ அதோட கண்டென்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் ரீப்ளேஸ் எவாபரேட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல கூட இருந்து நீங்க என்ன பண்ணணும், டெக்னீஷியனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, assisting in the repair of train lighting system including LED panel, power converters and emergency lighting circuits. ஓகேவா? சோ இது எல்லாமே ரிப்பேர் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங், மெயின்டைனிங் டீடைல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரிப்பேர்ஸ், பார்ட்ஸ் யூஸ்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபைண்டிங். சப்போஸ் ஒரு ஏசி வருது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பார்ட் ஏதோ ஒண்ணு போயிருச்சு, கண்டென்சரோ என்னமோ ஒண்ணு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரிப்பேர் ஆன பார்ட் ஏதோ ஒரு பார்ட் ரிப்பேர் ஆயிருக்குன்னா அதை தூர எடுத்துட்டு அதுக்கு பதிலா நியூ பார்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்போ என்னென்ன பார்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இது ரிப்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இவ்வளவு இது வந்து ரிப்பேருக்கு வந்துச்சு, இதுல இவ்வளவு பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நியூவா இவ்வளவு பார்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரெக்கார்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே என்ன இருக்கும்னா உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க்கும் இருக்கும். ஓகே, அதர் டியூட்டிஸ் பாத்தீங்கன்னா அசிஸ்டிங் இந்த கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் ஷாப் ஏரியா. ஓகேவா? ஸோ ஒர்க் ஷாப் ஏரியாவோட இது கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அசிஸ்ட் பண்ணணும். ஃபாலோயிங் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஒயில் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் ஹேண்ட்லிங் ரெஃப்ரிஜரன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கூட தான் இது பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. ஏன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கும்போது என்னது ரொம்ப பாதுகாப்பா நீங்க பண்ண வேண்டியது. participating in training programs to update knowledge on new technologies and repair techniques. ஸோ ரிப்பேர் பாக்குறதுக்கு புதிய டெக்னிக் ஏதாவது வந்திருக்கு, புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக் இது பண்ணிருக்காங்க, இல்ல புதுசா வந்திருக்க டெக்னாலஜி பத்தி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஓகே, இந்த நாலேஜ் வந்து இப்பவே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ல உங்களோட சீனியர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து வேலை பார்க்கும்போது இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ டெக்னிக்கல் நாலேஜ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஏசி பிரின்சிபல்ஸ் அண்ட் ட்ரெயின் லைட்டிங் மெக்கானிசம்ஸ். ஓகேவா? சோ நாம வந்து ஒரு தியரியா ஒரு புக்ல உட்கார்ந்து படிக்கிறத விட பக்கத்துல இருந்து யாராவது வேலை பார்க்கறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் ஒரு 2 மாசம் கண்டினியூஸா பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ரொம்ப குயிக்கா கிடைச்சிரும். அப்ப டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. நீங்க உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சீனியர் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே கத்துக்கலாம். ஹேண்ட் டூல்ஸ் ப்ரொஃபிஷியன்சி, எபிலிட்டி டு யூஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக்கல் டூல்ஸ், டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட் அண்ட் ஹேண்ட் டூல் ஃபார் ரிப்பேர்ஸ். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாதான் அந்த ஏசியா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், இல்ல பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்திருக்கணும். ஓகேவா? சோ இது எல்லாமே கத்துக்கிட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கூட இருந்து எல்லாரும் பண்ணும்போது நமக்கா எக்ஸ்ட்ரா தோணும். இப்படி ஒருத்தங்க ஒரு வழியில அந்த இஷ்யூவை சரி பண்றாங்கன்னா நமக்கு இன்னொரு வழி தோணும். இப்படி போய் பண்றதை விட இன்னும் ஷார்ட்டா இந்த இஷ்யூவை சரி பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ண முடியும்னா வரக்கூடிய இஷ்யூவை வந்து சரி பண்ண முடியும். ஓகேவா? சோ இது எல்லாமே இருக்கணும். ஓகேவா? சோ இது நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ், எபிலிட்டி டு ஒர்க் இன் கன்ஃபைன் ஸ்பேசஸ், கிளைம் லேடர்ஸ் அண்ட் லிஃப்ட் ஹெவி காம்போனன்ட்ஸ். இது பெரும்பாலும் பாய்ஸுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டான ஒர்க் தான் இந்த மாதிரி அசைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ உங்களுக்கு ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல வரக்கூடிய ரிப்பேர் எல்லாத்தையும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மீன்ஸ் ஃபேனு, லைட்டு, ஏசி, வேற என்ன சொல்லலாம், பேட்டரியா இருக்கட்டும், ஸ்விட்சா இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்றது. அதுக்கப்புறம் வந்து சரி பண்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். என்னென்ன பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு, சோ புதுசா என்னென்ன நாம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏசி எல்லாம் ரிப்பேருக்கு வருது அப்படின்னா சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரிப்பேர் பண்ண முடியலன்னா ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்போட வேலை. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல தான் வேலை இருக்கும். அதனால நீங்க டிராவல் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஒரே இடத்துல இருந்து தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்ப்பரா உள்ள போறீங்க. அதாவது ஒரு அசிஸ்டண்டா உள்ள போற நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3 ப்ரமோட் ஆகலாம். அப்புறம் கிரேடு 2 ப்ரமோட் ஆகலாம். கிரேடு 1 ப்ரமோட் ஆவீங்க. எம்சிஎம், ஜேஇ, ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் நீங்க ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும், எழுதலனாலும் ப்ரமோஷன் இருக்கும். ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போயிடலாம். 20 வயசுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ள ஒரு பெரிய போஸ்ட்டுக்குள்ள உங்களால போக முடியும். அதே ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதல அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கும். சோ 30 வயசுல வந்து நீங்க ஜேஇ ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு 25, 28 வயசுக்குள்ள ஜேஇ ஆகுறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதாம அப்படியே அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டே அப்படி இருக்கீங்கன்னா உங்களோட லெவல் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3 கிரேடு 2ல இருக்கும். ஓகேவா? 20 வயசுல உள்ள போற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட ப்ரமோஷன் ஹையா இருக்கும். இன்னொருத்தர் அதே மாதிரி 20 வயசுல உள்ள போறாரு, அவர் எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே எழுதலைன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவரோட சீனியாரிட்டி படி கொடுக்கக்கூடிய ப்ரமோஷன் வச்சுதான் அவரோட ப்ரமோஷன் இருக்கும். ஓகேவா? சோ இவரை கம்பேர் பண்ணும்போது இவரோட ப்ரமோஷன் வந்து என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே. சோ ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம் உள்ள போய். ஓகே. சோ சேம் சிலபஸ் தான். இப்ப படிக்கிற அதே தான். ப்ரமோஷன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜிடிசி எக்ஸாம், எல்டிசி எக்ஸாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜிடிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எழுதலாம். எல்டிசி எக்ஸாம் எப்ப எழுத முடியும்னா ஒரு 3 வருஷம் சர்வீஸாவது உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா எல்டிசி எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஜிடிசி எக்ஸாம்னா ஜெனரல் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. எல்டிசி எக்ஸாம்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதை பத்தி நான் தனியாவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ அதை பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல இப்போ லாஸ்டா குரூப் டிக்குள்ள போன நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜிடிசி எக்ஸாம் எழுதி சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஏஎல்பி, டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுக்கு வந்து என்ன ஆயிட்டாங்க? ப்ரமோட் ஆயிட்டாங்க. ஓகே. இப்போ இதோட சேலரி பாத்தீங்கன்னா இதுல வந்து அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. நைட் டியூட்டி கிடையாது, ஓவர் டைம் கிடையாது. மார்னிங் டு ஈவினிங் தான் ஒரு பிக்சடா ஒரு டைம்ல ஒர்க். ஒரு 5 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க போறீங்க டெய்லி. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மத்த அலவன்சஸ் எல்லாமே கட் ஆகும். அந்த அலவன்சஸ் எல்லாம் இல்லாம இருக்கும்போது சேலரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது சேலரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 51 வரைக்கும் போகும். மத்த போஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல அலவன்சஸ் இல்லாத காரணத்தால இதோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35க்குள்ள இருக்கும். ஓகே. பென்ஷன் டிடக்ஷன் என்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேம் தான். பேசிக் அண்ட் டிஏல பாத்தீங்கன்னா 10% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. 2754 ரூபாய் வந்து பென்ஷனுக்கு பிடிப்பாங்க. அதே இது கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 14% உங்களுக்காக போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் பிளஸ் டிஏல 14% போடும்போது 3,856 வந்து என்ன இருக்கும்? கைக்கு வரும். ஓகேவா? சோ 3,856 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6,610 வரும். ஓகேவா? அப்ப மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,610 வந்து பென்ஷன் மாதிரி இது பண்ணி வச்சிருவாங்க. ஃபைனலா நீங்க ரிட்டையர் ஆகக்கூடிய ஏஜ்ல உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. சோ லீவு பத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். சோ எல்ஏபி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 நாள். கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி நேஷனல் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸ், லோக்கல் ஹாலிடேஸ் சோ இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 16 நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? லீவ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இது டிரான்ஸ்பரோடது. ஓகேவா? சோ டிரான்ஸ்பர் அப்ளை பண்றது. அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே குவார்டர்ஸ் இருக்கும், ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ரயில்வேல எல்லா எம்ப்ளாய்க்குமே சேம் பெனிஃபிட்ஸ் தான். ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கலாம்? உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, இப்போ நீங்க வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல அம்மா, அப்பா, உங்களோட பசங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்காக பாத்தீங்கன்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், நர்சரியில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளவுனா 33,750 ரூபாய் வரும். எப்போனா வருஷத்துக்கு. ஓகேவா? சோ இது சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக கொடுக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்ல வந்து பாஸ் கொடுப்பாங்க. 3rd ஏசி வரைக்கும் நீங்க பயணம் பண்ணிக்கலாம். உங்க பசங்க வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க டிராவல் பண்ணி தான் படிக்கிறாங்கன்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ பாஸ் வந்து கொடுப்பாங்க ட்ரெயின்ல போறதுக்கு. ஓகேவா? சோ தீபாவளி போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 78 டேஸோட சேலரி வந்து தீபாவளி போனஸா கொடுப்பாங்க. சோ டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் ஃபீமேலுக்கும் இது சூட்டபிள் தான். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த லேடர்ல ஏறுறது, பெரிய பெரிய எக்யூப்மென்ட் தூக்குறது அது வந்து பாத்தீங்கன்னா பசங்க பாத்துக்கிடுவாங்க. சோ அவங்க பசங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆபீஸ் டைம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ப்ரமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. சோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். சேலரி பாத்தீங்கன்னா இப்போ மத்த டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம். நார்மலா உள்ள டிஎல் அண்ட் ஏசி வந்து பார்த்தோம். இது ஒர்க் ஷாப். ஓகேவா? சோ அந்த டிஎல் அண்ட் ஏசில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணிட்டு ட்ரெயினோட லைட்
அது எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் ஷாப்ல இல்லாம ட்ரெயின்லயே டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல சேலரி வந்து ஒரு 50 வரைக்கும் பார்த்தோம். அப்படிதானே? சோ இதுல சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35க்குள்ள தான் இருக்கும். சோ சேலரி வைஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஓகே, சேலரி வைஸ் கம்மி. ஏன்னா அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ட்ராக் மெயின்டெனர்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்சஸ் இருக்கும். ட்ராக் மெஷின்லயும் அதே மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சேலரி வந்து 30 to 35. சோ அந்தபடி பார்க்கும்போது சேலரி வந்து கொஞ்சம் கம்மி. அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கும். 5 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கும். லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து ஃபர்தரா ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிக்கலாம். ஓகேவா? சோ ஃபீமேலுக்கு இது சூட்டபிள் தான். ஏன்னா நைட் டியூட்டி கிடையாது, ஓவர் டைம் கிடையாது, டிராவல் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் தான் என்ன இருக்கும்னா ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா? சோ ஃபீமேலுக்கு இது வந்து சூட்டபிள் தான். சோ ஃபீமேல் வந்து இத பிரெஃபரன்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ மத்தபடி ட்ராக் மிஷின், ட்ராக் மெயின்டெனர், ஒருவேளை டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம் இல்லையா? ஒர்க் ஷாப் இல்லாம இன்னொரு டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம் இல்லையா? அதுவும் ஓகே, என்னால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாபையும் பத்தி தெளிவா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? சேலரி எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்குங்க கூடிய எல்லாமே தெள்ளத் தெளிவா குடுத்திருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலன்னா, இன்னைக்கே நம்ம பிளேலிஸ்ட்டுக்குள்ள போங்க. குரூப் டி 2025 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி உள்ள ஜாப்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சோ, குரூப் டிக்கு கீழ என்னென்ன ஜாப்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே குடுத்திருப்பேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரிஃபரன்ஸ் குடுங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து எப்படி வந்து போஸ்ட்டுக்கெல்லாம் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம் 2025க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஹவ் டு அப்ளைன்னு நான் குடுத்திருக்க வீடியோவ பார்த்துட்டு கவனமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து அப்ளிகேஷன்ல உங்களோட நேம்ல ஏதாவது மிஸ்டேக் விட்டாலோ, ஃபாதர் நேம்ல மிஸ்டேக் விட்டாலோ, டேட் ஆஃப் பர்த்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலோ, இந்த பேசிக்ஸ் டீடைல்ஸ வந்து எப்பவுமே எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? அத நீங்க அப்ளை பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போதே கேட்கும். என்னன்னா, இந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இத வந்து எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். அதனால அப்ளை பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது எல்லாத்தையும் பார்த்து தெளிவா அப்ளை பண்ணுங்க. எல்லா வீடியோஸுமே குரூப் டி 2025 கூடிய பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம எல்லாத்தையும் கவனமா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நின்னுட்டு, மேம் என்னால வந்து நேம்ல ஒரு லெட்டர் மாத்தி போட்டேன். இனிஷியல இந்த பக்கம் போடுறதுக்கு அந்த பக்கம் போட்டேன். நேமுக்கு பின்னாடி அப்பா பேர் வரும். அப்பா பேர் போட மறந்துட்டேன். அந்த மாரி நெறைய இஷ்யூஸ் வந்து சொல்லாதீங்க. ஓகேவா? சோ ஏன்னா இந்த டீடைல்ஸ் வந்து யாராலயுமே மாத்த முடியாது. ரயில்வேயோட ஹெல்ப் லைனுக்கு மெயில் போட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேஜ்லயுமே பேசிக் டீடைல்ஸ் உங்களால எடிட் பண்ண முடியாது அப்படின்னு தான் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேவா? மெயில் போட்டாலும். ஏன்னா இப்போ வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே அந்த மாரி இஷ்யூஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இனிதான் அப்ளை பண்ண போறேங்கிறவங்க தெளிவா, கவனமா பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்து குடுத்துட்டு இருக்கோம். ஓகே, கையில ஃபோன் இருக்கு. பிளேலிஸ்ட்டுக்குள்ள 2025 குரூப் டிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. அப்போ நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு தெளிவா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படி சேஞ்ச் பண்ணிறலாமா? இப்படி சேஞ்ச் பண்ணிறலாமா? அஃபிடவிட் வாங்கிரலாமா? அப்படின்னு வந்து நிக்கக்கூடாது. ஓகே. சோ உங்களோட லைஃப் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க. அதனால தெளிவா அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ எல்லா டீடைல்ஸுமே ரொம்ப தேடி தேடி பார்த்து தான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அது மாரி குரூப் டிக்கு நான் இப்ப தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் இந்த வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, சிசிஏ கேண்டிடேட்னா ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் நான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். பேட்ச்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வாரமும் டைம் டேபிள் எல்லாம் கையில குடுத்துட்டு, கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில குடுத்துருவோம். குடுத்துட்டு சாட்டர்டே பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்புக்குள்ளேயே டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? சோ இத மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால இப்ப வந்திருக்க குரூப் டி எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். என்டிபிசி எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டி பேட்ச், என்டிபிசி பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. எதுக்காக இதோட நேம் ஆல் இன் ஒன்னு வச்சிருக்கோம்னா இதுல எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் ஆகும். அதே மாதிரி ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம், எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிஏபிஎஃப், எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் போஸ்ட்னு எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி, டெக்னீஷியனு, ஸோ ஆர்பிஎஃப், ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். பேங்க், பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். அது போக இன்சூரன்ஸ் எக்ஸாமோட கிளாஸஸும் இதுலயே கவர் ஆகும். அதனாலதான் இதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் நேம் வச்சிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த இது படிக்கிறீங்களோ அதுக்கான பேட்சுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ குரூப் டினா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ள குரூப் டின்னு ஒரு பேட்ச் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கான கிளாஸஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. ஓகேவா? உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ரயில்வேக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டெக்னீஷியன், அதாவது என்ன சொல்ல, ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ், ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ அந்த ஜிடிசி எக்ஸாம்ஸுக்கும் இதே சிலபஸ் தான். ஸோ இதுலயே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ரயில்வேக்குள்ள போயிட்டு அடுத்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல் படிச்சாலும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனாலதான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும். உங்க கையில ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட வீடு தான் கோச்சிங் சென்டர். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.